நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஒரு தாயோட வேதனை குரலா முதியோர் உள்ளத்தில் சேர்க்க போறக்கூடிய ஒரு தாயோட வேதனை குரலை பற்றி ஒரு பதிவை நான் படித்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. மனதை தொட்ட விஷயம், நெகிழச் செய்த விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். வாங்க பார்ப்போமா? மகிழ்ச்சிக்கு மறுபெயராய் மகனே உன்னை பெற்றெடுத்தேன். மகிழ்ச்சிக்கு மறுபெயராய் மகனே உன்னை பெற்றெடுத்தேன். அன்பாலும் அறிவாலும் ஆசையோடு ஆளாக்கி பண்போடு படிப்பையும் படிப்படியாக பகுந்தளித்தேன். பணம் காசு சம்பாதிக்க பார்த்து அதை ரசித்திருந்தேன். மனதுக்கு பிடித்த பெண்ணை மருமகளாய் அழைத்து வந்தாய். மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டு மகள் இல்லா குறைகளைந்தேன். அவள் பேற்றை அமர்க்களமாய் ஆடம்பரமாய் கொண்டாடி முத்துக்கு முத்தான உன் மழலைக்கு முத்துக்கு முத்தான உன் மழலைக்கு சோறூட்டி சுகமாக உன்னோடு சொர்க்கத்தை நான் கண்டேன். முதுமை என்னுள் நுழைந்தவுடன் முடியாமல் நான் படுக்க முதியோரில்ல முகவரியை முனைப்பாய் நீ தேட. குழந்தையாய் நீ இருக்க கொஞ்சி நான் மகிழ்ந்திருந்தேன். அன்பாலே நீராட்டி ஆசையாய் சோறூட்டி அரவணைப்பாய் தாலாட்டி அமைதியாய் உறங்க வைத்தேன். தப்பு தப்பா நீ பேச கை தட்டி தட்டி மகிழ்ந்திருந்தேன். 1000 கேள்விகளை அடுக்கடுக்காய் கேட்டாலும் அறிவாளி என்றெண்ணி அமைதியாய் பதில் உரைப்பேன். நீ அன்றிருந்த நிலையை ஆசையாய் நான் பார்க்க இன்றிருக்கும் என் நிலையை இம்சையாய் நீ பார்க்க. எங்கு தள்ளப் போகிறாயோ என்ற எண்ணம் தலைதூக்க இறுக்கி கண்ணை மூடுகிறேன், இறந்துவிட எண்ணுகிறேன். எங்கு தள்ளப் போகிறாயோ என்ற எண்ணம் என்னுள் தலைதூக்க இறுக்கி கண்ணை மூடுகிறேன், இறந்துவிட எண்ணுகிறேன். இது ஒவ்வொரு தாயோட குரல் மட்டும் இல்லைங்க, தந்தையோட குரல் தான். பெத்தவங்களை வச்சு பார்த்துக்கிறதே பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் பெத்தவங்களை உங்களோட வச்சு பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.